இப்ப ஹீரோயின் உயிரை பிடிச்சிட்டு அந்த டவர் மேல உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு கழுகு அவங்க தொடைய கடிச்சு தின்ன ஆரம்பிக்கும். அதை பார்த்த ஹீரோயின் அவங்க ஏற்கனவே செம்மையா டயர்டா இருப்பாங்க. இப்ப வேற வழி இல்லாதனால இத பண்ணாதான் தெம்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த கழுகை பிடிச்சு பச்சையாவே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த டவர் மேல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்டோட பாடி கீழே இருக்க அந்த ஆண்டனா மேலதான் விழுந்திருக்கும். அதனால கயிறை பிடிச்சுக்கிட்டு மெதுவா கீழே இறங்குறாங்க. பார்த்தா அங்கேயும் ஒரு கழுகு அந்த ஃப்ரெண்டோட பாடிய கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கும். அதை இவங்க விரட்டி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா இறந்து போன தன்னோட ஃப்ரெண்ட நினைச்சு சாரி எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களோட போன் எடுத்து அவங்க அப்பாக்கு மெசேஜ் டைப் பண்றாங்க. தான் டவர் மேல மாட்டிக்கிட்டதாகவும் என்னை வந்து காப்பாத்துங்கன்னு மெசேஜ் சென்ட் பண்ணிட்டு அந்த ஃப்ரெண்டோட ஷூக்குள்ளேயே வச்சு அந்த ஷூவை அவங்க ஃப்ரெண்டோட பாடியோட வயித்துல காயம் பட்டிருக்கும். அதுல அந்த ஷூவை சொருகி அந்த டெட் பாடியை கீழே தள்ளி விடுறாங்க. அந்த போன் வெளியே வந்து விழுறதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப அந்த மெசேஜ் அவங்க அப்பாக்கு சென்ட் ஆயிடுது. அப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ரெஸ்கியூ டீமும் வந்துடுறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் வந்துடுறாங்க. ஹீரோயினையும் காப்பாத்திடுறாங்க.